Ramanathan Archuna. Very good morning to the Honorable Chair of the Parliament and the co-members of the Parliament. This is a serious issue, the violation of parliamentary members' rights to travel to Jaffna, travel to Colombo from Jaffna on the occasion. I would like to speak in Tamil. 20ஆம் தேதி காலமை 7 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை நான் யாழ்ப்பாணத்திலிருந்து 21ஆம் தேதி இருக்கின்ற பாராளுமன்ற அமர்வுக்காக வந்து கொண்டிருந்த போது அன்றைய தினம் மன்னாரிலே வழக்குகளை முடித்து கொண்டு வந்திருந்த போது மன்னாரிலே நான் நினைக்கிறேன் அனுராதபுரத்துக்கும் மன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதியிலே அனுராதபுர போலீசார் என்னை திட்டமிட்டு மறைத்தார்கள். அது மாலை 7:30 இரவு நேரம். நான் என்னுடைய வாகனத்தில் என்னுடைய சட்டத்தரணி லீகல் செக்ரட்டரி மிஸ் கௌசல்யா நரேந்திரன் அவர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்தேன். அப்போது 2 போலீசார், போக்குவரத்து போலீசார் என்னை மறைத்திருந்திருந்தார்கள். அந்த மறைத்ததற்குரிய காரணம் என்னுடைய வாகனத்திலே விஐபி லைட் எனப்படுகின்ற சிவப்பு நீல வைட் எரியப்பட்டிருப்பதாகத்தான் அவர்கள் என்னை மறைத்திருந்தார்கள். எந்த நிமிடத்திலும் என்னிடம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உரிமைகளின் மீறலை யாழ்ப்பாணத்திற்கு கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு பயணம் செய்யும் வழியில் இடம்பெற்றது. நான் தமிழிலே பேச விரும்புகிறேன். திகதி காலமை 7 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை நான் யாழ்ப்பாணத்திலிருந்து 21ஆம் தேதி இருக்கின்ற பாராளுமன்ற அமர்வுக்காக வந்து கொண்டிருந்த போது அன்றைய தினம் மன்னாரிலே வழக்குகளை முடித்து கொண்டு வந்திருந்த போது மன்னாரிலே நான் நினைக்கிறேன் அனுராதபுரத்துக்கும் மன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதியிலே அனுராதபுர போலீசார் என்னை திட்டமிட்டு மறைத்தார்கள். அது மாலை 7:30 இரவு நேரம். நான் என்னுடைய வாகனத்தில் என்னுடைய சட்டத்தரணி லீகல் செக்ரட்டரி மிஸ் கௌசல்யா நரேந்திரன் அவர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்தேன். அப்போது 2 போலீசார், போக்குவரத்து போலீசார் என்னை மறைத்திருந்திருந்தார்கள். அந்த மறைத்ததற்குரிய காரணம் என்னுடைய வாகனத்திலே விஐபி லைட் எனப்படுகின்ற சிவப்பு நீல வைட் எரியப்பட்டிருப்பதாகத்தான் அவர்கள் என்னை மறைத்திருந்தார்கள். எந்த நிமிடத்திலும் என்னிடம் அவர்கள் உங்களுடைய சொற்பொழிவுகளை ஆங்கிலத்திலே சமர்ப்பித்திருக்கிறீர்கள். ஆகவே ஆங்கிலத்திலே பேசுங்கள். நான் தமிழிலே நன்றாக பேசுவேன். நீங்கள் உங்களுடைய கேள்விகளை ஆங்கிலத்தில் சமர்ப்பித்திருக்கிறீர்கள். நான் அப்படி என்றால் சிங்களத்தில் பேசட்டா? ஆங்கிலத்தில் மட்டும். அந்த அன்று நான் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு 27ஆம் தேதி பாராளுமன்ற அமர்விலே பங்கேற்பதற்காக பயணித்துக் கொண்டிருந்தேன். எனது 2 போலீஸ்மாரால் நான் குழப்பப்பட்டேன். நான் விஐபி லைட்டை பாவிப்பதாக நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் எழுதின கடிதத்தை தான் நீங்கள் பேசலாம். நான் அதே சம்பவத்தை தானே பேசுகிறேன். நீங்கள் உங்களுடைய கேள்வியை வாசியுங்கள். சிறப்புரிமை கேள்வியை அதே பாதையில் நான் சொல்ல முடியாதா? அதை வாசியுங்கள். எனக்கு அறிய தந்ததற்கு நன்றி. நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். 20ஆம் தேதி பின்னேரம் ஜனவரி 25ஆம் தேதி நான் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரும் பொழுது நான் என்னுடைய சட்டத்தரணி மிஸ் கௌசல்யா நரேந்திரன் என்னுடன் வந்திருந்தார். என்னுடைய தனிப்பட்ட வாகனத்திலே கிட்டத்தட்ட 7 மணி அளவில் நான் அனுராதபுர போக்குவரத்து போலீசார் என்னை மறைத்தனர். அவர்கள் எந்தவித சட்ட ரீதியான காரணங்களும் இல்லாமல் ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறும் அடையாளத்தை சமர்ப்பிக்குமாறு கேட்டிருந்தார்கள். வேண்டுகோளின் பிரகாரம் நான் என்னை நானே பாராளுமன்ற உறுப்பினர் காட்டிக்கொண்டேன். தமிழ் சிறுபான்மையை சேர்ந்தது. ஆனாலும் என்னுடைய அடையாளத்துவத்தை காண்பதற்கு பதிலாக பாராளுமன்றத்தால் சமர்ப்பிப்பட்டது கவலைக்குரிய முறையில் அந்த கணத்திலே அவர்கள் அந்த பாராளுமன்றத்திடமிருந்த எந்த விசேடித்த ஆவணங்களும் என்னிடம் இருக்கவில்லை. பாராளுமன்ற இலட்சணைகள் என்பன அவைகள் என்னிடம் இருந்தன. அதை நான் இங்கே சபாவிடத்தில் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இந்த ஆவணத்தை நான் அவர்களுக்கு
பத்திரத்தை எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அடையாளம் காட்டுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட அவைகளை நான் அவர்களுக்கு காட்டினேன். இந்த சட்டம் என்னுடைய படையணத்தை தொடரவும் முடிக்காமல் நான் என்னுடைய பாராளுமன்ற சுகப்பிரமைகளின் முயற்சியாகவும் உள்ளது இருக்கின்றது. பாராளுமன்ற சமர்விலை நான் பங்கு பெற்றுகிறது என்ற குழப்பமின்றி அமர்வதற்கான என்னுடைய உரிமைகளை தாடி தந்தது. ஆகவே இந்த பாராளுமன்ற நிறுவனத்தினுடைய அதனுடைய அதிகாரத்துவத்தை இது கீழ்நிலைப்படுத்துகின்றது. இது பாராளுமன்றத்துக்கு ஒரு வெட்கக்கிடமிடமாக இருக்கின்றது. 66 நாட்களுக்கு பிறகு எனக்கு வழங்கப்பட்ட ஒரே ஒரு ஆவணமாக இது இருக்கின்றது. அடையாளத்தையுமோ பாராளுமன்ற அனுமதி பத்திரம் எனக்கு வழங்கவில்லை. 22ஆம் தேதி காலை அந்த சம்பவத்துக்கு பிற்பாடு அது எனக்கு வழங்கப்பட்டது. இது பாராளுமன்ற முகாமைத்துவத்திற்கும் ஒரு வெட்கக்கேடாகும். அதற்கு மேலதிகமாக அந்த உத்தியோகத்தர்கள் உறுப்பினர்கள் உங்களுடைய அடையாள அட்டை பாராளுமன்றம் வழங்கியிருந்தது, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆவணங்களை சேகரிக்கவில்லை. இது 27ஆம் தேதி தான் ஆவணத்தை நான் உங்களுக்கு அனுமதி பாருங்கள். 27ஆம் தேதி தான் 22ஆம் தேதி நிறுத்தப்பட்டார்கள். இது 26ஆம் தேதி தான் எனக்கு இது ஒரு பாராளுமன்ற நிர்வாகத்துக்கு கேடாகும். அவர்கள் என்னை மறுத்ததுடன் நான் அவர்களுடைய கைச்சாத்துகளையும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது என்னுடைய தொடர் பயணத்தை அது குறிப்பிழப்பியதோடு என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமைகள் மீதும் ஒரு பாராளுமன்ற அமர்விலே நான் பங்கு பெற்றுவதற்கான ஒரு தடையை ஏற்படுத்தியிருந்தது. ஆகவே இது பாராளுமன்ற நிறுவனத்தின் தன்மை பெருமைகளை கீழ்நிலைப்படுத்துவதாகவும் இருக்கின்றது. அத்துடன் அந்த சம்பவத்தை பதிவு செய்வதற்காக அந்த போலீசார், இலங்கை போலீசார் அங்கே இருந்தவர்கள் ஒரு பாராளுமன்ற உரையாடலை பதிவு செய்து அதை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு தமிழ் உத்தியோகத்தர் அந்த சம்பவத்தை அவர்கள் பதிவு செய்து அதை ஊடகத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதை பின்னிறமைகை அது ஒரு அடிப்படையற்ற விடயம் பரப்பப்பட்டிருந்தது. இந்த நிலைமையை சரி செய்து இந்த தாமதம் என்னை நான் மிதிவள வீட்டில் செல்வதற்கும் விற்கப்பட்டிருந்தது. நான் யாழ்ப்பாணத்திலிருந்து 400 கிலோமீட்டர் பயணித்து வருகின்றேன். நான் எனது வாகனத்தை நானே செலுத்தி வருகிறேன். என்னிடம் பாராளுமன்றத்திடம் எந்த சாரதிகளும் வழங்கவில்லை. இந்த நிலவையானது 21 ஜனவரி 25ஆம் தேதி 25ஆம் ஆண்டு போலீஸ் ஊடக பேச்சாளர் பகிரங்கமாக தெரிவித்தார். நான் ஒரு குற்றத்தை அளித்ததாக அறிவித்தார். அதற்கு இதுவரைக்கும் ஒரு கைது கட்டளை நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. உண்மை என்னவென்று சொன்னால் அங்கே அவர்களுக்கு எந்த கைது கட்டளையும் கொடுக்கப்படவில்லை. இந்த ஆவணங்கள் என்னுடைய பெருமையை குறைப்பதற்காகவும் சட்ட சபாநாயகரின் அறிவின் பிறப்பில் உங்களுடைய கடமை. சிங்களத்துக்கு ஒரு விரும்புகின்றேன் எழுதியிருந்த 20ஆம் தேதி என்னை போலீசார் கைது செய்யுமாறு, ஆனால் எனக்கு அது அறிவிக்கப்படவில்லை. வெட்கப்படுகின்றேன். அந்த கடிதத்தை வைத்துக் கொண்டு 31ஆம் தேதி டிசிசி கூட்டத்திற்கு நான் செல்ல முடியாத வகையில் தடுக்கப்பட்டது. நீங்கள் கடிதத்தில் உள்ளதை வாசிக்க மாத்திரமே உங்களால் முடியும். I can't talk. No, you read what you have written. Which part of the standing order says I can't talk? No, you can't. You can read only the things we have written. Same on the parliament. We can't speak. நீங்கள் வாசிக்கலாம் மட்டும்தான். 77 நாட்கள் நீங்கள் 77 சுதந்திர தினத்தை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். இந்த பாராளுமன்றத்தில் 77 நாட்கள் பேச முடியவில்லை. இது பாராளுமன்றத்துக்கு முழக்கம் வெட்கம், முழக்கு வெக்கம். 77 நாட்கள் கடந்து விட்டது. எனக்கு நேரம் தந்தீர்களா? நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வகையில் பாராளுமன்றத்தில் நடத்தை தொடர்பில் எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது.
நீங்கள் ஷேமன்யோ என்று உங்களை கூறுகின்றார். மறுபுறம் இது மைனாரிட்டி சிறுபான்மையினருக்கு சிங்கள தமிழ் முஸ்லிம் என்ற நாங்கள் இந்த வேறுபாடும் இல்லை. அப்படி ஒரு சூழலில் இதை ஆங்கிலத்தில் கூறி இந்த பாராளுமன்றத்தையும் நாட்டையும் நாங்கள் சிறுபான்மை என்று யாரையும் நாங்கள் கூப்பிடுவதில்லை, அழைப்பதில்லை. இவ்வாறு செய்ய இடமளிக்க வேண்டாம். இவருக்கு தலையில் பிரச்சனை இருக்கலாம். இவருக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்கிறது. இவரை வைத்தியரிடம் அனுப்ப வேண்டும். இவருக்கு மனக்குழப்பம் இருக்கின்றது. இது என்ன இது? இந்த விடயங்கள் அன்சாட்டிலிருந்து அகற்றி விடுங்கள். உங்களால் வாசிக்க மாத்திரமே முடியும். கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீங்கள் டிராபிக் வயலேஷன் தொடர்பில் போலீசினர் என்னை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். சட்டம், டிராபிக் போக்குவரத்து சட்டத்தின் அடிப்படையில் போலீசார் அது தொடர்பில் என்னை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அது தொடர்பில் நாட்டின் சட்டம் சகல தரப்பினருக்கும் சமமானது. அது சகல தரப்பினருக்கும் சமமானது. அந்த உறுப்பினராக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், எவருக்கும் அந்த நாட்டின் சட்டத்திற்கு அப்பால் யாராலும் செல்ல முடியாது, செயற்படும். வேறு உறுப்பினர்களை சட்டத்துக்கு உட்பட்டு பணிகளை மேற்கொள்ளுமாறு கூறிக்கொள்கின்றேன். இதற்கு மேலதிகமாக தெளிவாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது போலீசாருக்கு. கௌரவ உறுப்பினர் அவர்களே, அறிவிக்கப்பட்டிருப்பது போலீசாருக்கு, நீங்கள் சட்டவாக்க செயற்பாடுகளை செயற்படுத்துவதற்கு தேவையான வசதிகளை வழங்குங்கள். அது தொடர்பான சட்ட விடயங்கள், சட்டத்துக்கு எதிரான விடயங்களை மேற்கொண்டிருந்தால் அதை நடைமுறைப்படுத்துமாறு நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். நீங்கள் கூறிய எழுதிய விடயங்களை கூறுங்கள். நீங்கள் உங்கள் விடயத்துக்கு அப்பால் பேசுகின்றீர்கள். கடிதத்தில் இல்லாத எந்த ஒரு விடயமும் ஹென்சாட் அறிக்கையில் உள்ளடக்கப்பட மாட்டாது. கௌரவ உறுப்பினர் அவர்கள், இரண்டாவது பக்கத்தில் உள்ளதை வாசியுங்கள். சபாநாயகர், மன்னிப்பு கோருகின்றேன். நீங்கள் என்னை தெளிவுபடுத்தாத ஒரு காரணத்தை நான் கூறுகிறேன். இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையை கூற நான் வேண்டும், பொய்யை கூறி அரசியல் செய்ய வேண்டியது உங்களுடையது என்கிறதை நான் கூறுகின்றேன். அதுக்கு முன்பு கௌரவ சபாநாயகர்களே, எமது பாராளுமன்றத்தில் நீங்க உங்களுக்கு இது பாரதூரமான ஒரு பிரச்சனை நீங்கள் வாசிப்பதில்லை. கௌரவ சபை முதல்வர்கள், சபாநாயகர்கள், நாங்கள் 11:30 மணிக்கு அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். சிறப்புரிமை பிரச்சனைகள் சிலவும் இருக்கின்றன. மேலும் எனவே உங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது. கௌரவ சபாநாயகர்களே, எழுத்து மூலமாக அவருடைய பிரச்சனை முன்வைத்திருக்கின்றார். அதை வாசிக்கவும் இல்லை என்றால் அவரை நீங்கள் வேறு விடயங்கள் கூறுவதற்கு பயன்படுத்தின அந்த நேரத்தை நாங்கள் உங்களிடம் நேரத்தை முகாமைத்துவம் செய்து தருவார் கேட்கின்றேன். அதே போல் இவர்கள் உரையாற்றாதிருப்பதற்கான அவர்கள் உரையாற்றுவதற்கு வழங்காதவை தொடர்பில் அது எதிர்க்கட்சியின் பிரச்சனை. அதை நான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். தற்போது இந்த நிலைக்கு அவர் செல்வதற்கான காரணம் டிராபிக் வயலன்ஸ் அல்ல, வேறு விடயங்களுக்கு அதுவும் ஒரு காரணம். அந்த விடயங்கள் பாராளுமன்றத்துக்கு தடையாக அமைந்திருக்கின்றன. அவருடைய பங்கு இருக்கலாம், அதையும் நாங்கள் இங்கு கூற வேண்டும். அவர் கௌரவ சபாநாயகர்களை சிறப்புரிமைகளை பயன்படுத்துகின்றார் பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு. நீங்கள் ஹன்சாடர்கள் அகற்றுமாறு கூறினால் அவருடைய உரை நேரடியாக வெளியில் சென்று விட்டது. நீங்கள் ஹன்சாட்டிலிருந்து அகற்றுமாறு தெரிவிக்கின்றீர்கள். கௌரவ சபாநாயகர்களை ஹேண்ட்ஷாட்டிலிருந்து அகற்றுமாறு கூறிய போதிலும் நேரடியாக இது ஒளிபரப்பப்பட்டது. யூடியூபர்கள் கூட இது ஒரு சிறப்புரிமை பிரச்சனை தான். அதனை பயன்படுத்தி அவர் உரையாற்ற வாய்ப்பளிக்காமல் தான் அதற்கான காரணம். எனவே நான் கூறுவது அவருடைய சட்ட பிரச்சனை நீங்கள் தீர்த்து வையுங்கள். இது இங்கிருப்பது வேறொரு பிரச்சனை. கௌரவ எதிர்கட்சியின் கோலாசன் அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த பிரச்சனை நாங்கள் வேறொரு விடயம் தொடர்பான பிரச்சனை. இதற்கு முன்பாக அவர் உரையாற்றுவதற்கான நேரம் தொடர்பான ஒரு சிறப்புரிமை ஒன்றை முன்வைத்த போது அதை தொடர்பில் தெளிவுபடுத்தினோம். தெளிவுபடுத்தியிருந்தோம். உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் உறுப்பினர்களுடனும் உத்தியோகத்தர்களுடனும் ஒரு முரண்பாட்டு நிலைமை ஏற்படுத்தி அது தொடர்பில் தங்களுக்கு நாங்கள் முறைப்பாடு செய்து ஒரு தீர்வை நாங்கள் எதிர்பார்த்த சந்தர்ப்பம். அதற்கு பிறகு நீங்கள் எங்களுடன் கலந்துரையாடி அன்று பாராளுமன்றத்தில் நாங்கள் எதிர்கட்சி உறுப்பினராக செயல்படுகின்ற காரணத்தினால் எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு எதிர்கட்சி உள்ள ஏனைய கட்சிகளோடு நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற ஒரு முறைமை இருக்கின்றது.
ஊரை வழங்குகின்ற இடம் நேரம் என்பதை ஏற்றுக்கொண்டால் அதற்கு நேரத்தை தருவதற்கு நாங்கள் இணங்குகின்றோம். அதில் எந்த பிரச்சனை இல்லை. உங்களுடைய இந்த தற்போது நேரம் நிறைவடைந்து விட்டது. இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது சிறப்புரிமை தொடர்பான பிரச்சினை தொடர்பாக இன்றைய தினம் அவருக்கு பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டது. சிறப்புரிமை தொடர்பாக அவர் ஆங்கிலத்தில் சபாநாயகரிடம் அந்த பிரச்சினை தொடர்பாக கடிதம் எழுதியிருந்தார். எனவே அவர் முதலில் ஆங்கிலத்தில் தொடங்கி பின்னர் தமிழில் உரையாற்ற தொடங்கிய போது சபாநாயகர் குறுக்கிட்டு, நீங்கள் ஆங்கிலத்தில் தான் கோரியிருக்கிறீர்கள், எனவே ஆங்கிலத்தில் தான் கட்டாயம் உரையாற்ற வேண்டும் என குறிப்பிடுகிறார். அவர் இல்லை, நான் தமிழ் மொழியில் உரையாற்றுகிறேன் அல்லது சிங்கள மொழியில் உரையாற்றுகிறேன் என தெரிவித்த போது, இல்லை நீங்கள் ஆங்கில மொழியில் தான் குறிப்பிட்டுள்ளீர்கள், எனவே நிச்சயம் ஆங்கில மொழியில் தான் உரையாற்ற வேண்டும் என குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய சிறப்புரிமை தொடர்பாக தொடர்ச்சியாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்ற போது அதற்கு அப்பாலும் சில விடயங்கள் தொடர்பாக பேச முற்படுகின்ற போது சபாநாயகர், நீங்கள் கடிதத்தில் உள்ள விடயங்களை மாத்திரம் குறிப்பிட வேண்டும், அதற்கு அப்பால் செல்ல வேண்டாம் என மிகவும் கடுமையாக குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் ஆவேசத்துடன் ராமநாதன் அர்ச்சுனா பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசியுள்ளார். தொடர்ச்சியாக தன்னுடைய சிறப்புரிமை மீறப்படுவதுடன் இந்த பாராளுமன்ற நிர்வாகம் அனுராதபுரத்தில் போலீசார் தன்னை மறைத்த விவகாரம் தொடர்பில் பாராளுமன்ற நிர்வாகத்தின் ஒழுங்கீனம் பாராளுமன்றம் வெட்கப்பட வேண்டும் என பல்வேறு விடயங்களை தெரிவிக்கின்றார். இந்த நிலையில் தயாசிரி ஜெயசேகரவும் குறுக்கிட்டு, இவர் ஒரு மன நோயாளி, இவரை நிச்சயம் வைத்தியரிடம் காட்ட வேண்டும் எனவும் இவர் தேவையில்லாத விடயங்களை பேசுவதாகவும் குறிப்பிட்டதால் சபையில் மேலும் பதற்ற நிலை உருவானது. அத்துடன் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க, இது எதிர்க்கட்சியினுடைய தவறு, எதிர்க்கட்சி இதை திருத்திக் கொள்ள வேண்டும், அவர்கள் இவருக்குரிய நேரத்தை ஒதுக்க வேண்டும், இங்கு வேறு பிரச்சனையை அவர் எழுப்புகிறார், அவருடைய பிரச்சனை வேறு, ஆனால் சட்ட ரீதியான பிரச்சனையை இங்கு கொண்டு வந்து கதைக்கிறார் என பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார். இந்த நிலையில் கயந்த கருணாதிலக எழுந்து, இல்லை அவருக்குரிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட்டது, அவர் எதிர்க்கட்சிக்குரிய எமக்குரிய சில கோப்புகள் உள்ளன, எமக்குரிய சில நடைமுறைகள் உள்ளன, அவற்றை ஏற்றுக்கொண்டு அவர் செயற்படுவாராயின் அவருக்குரிய நேரம் வழங்கப்படும், அதை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்து விட்டோம், ஆனால் அவர் இன்னும் அது தொடர்பாக பேசாமல் இருப்பதாக கயந்த கருணாதிலக குறிப்பிடுகிறார்.